நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பேரும் மனுஷங்கன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். பட் அதுல சில பேரு மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களோட உண்மையான இடம் வேற, அவங்களோட உண்மையான தோற்றம் வேற. அதையும் தெளிவா பார்க்கக்கூடிய ஒருத்தன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இதே மாதிரி சக்தி கொண்ட தன்னோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்த பின்னாடி தன்னை எடுத்து வளர்த்த தன்னோட அத்தைக்கு இருக்கும். அவங்க சாகர தருவாயில உனக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கு, இந்த புத்தகத்துல இந்த மாதிரி வேற இனத்தை சேர்ந்தவங்களோட டீடைல்ஸ் இருக்கு, இத படிச்சு தெரிஞ்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த மகராசி இறந்து போயிடுறா. அப்புறம் ஒரு கொலைகேஸ்ல ஒரு ஆளை சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோ பிடிக்க போவார். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் பாக்குறதுக்கு ஓனாய் மனிதனா இருக்கிறான். இருந்தாலும் அவன் நல்லவன். அவனே இந்த மாதிரி கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல நண்பர் ஆயிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவ் வேலை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிடெக்டிவா இருக்கிறான். கூடவே ஒரு பார்ட்னரும் இருக்கிறார். அவருக்கு இந்த சங்கதி எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு கேஸ் விழுகுதா, கேஸ்ல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு ஜெயில போடணும். இதுதான் அவருக்கு தெரிஞ்ச விஷயம். அதே சமயம் நம்ம ஹீரோ வேலை பார்க்குற இடத்துலயே உயரதிகாரி ஒருத்தவர் இருப்பார். அவரு சில அடியாட்களை விட்டு நம்ம ஹீரோவோட அத்தைய அந்த ஆண்டிய போட்டு தள்ளி இருப்பாப்ல. ஆனா ஏன் இப்படி பண்றாரு, அவரோட பின்னணி என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த உயரதிகாரிக்கு கீழே தான் ரகசியமா ஒரு அறைக்கி வேலை பார்க்கறார். அந்த அறைக்கியை வச்சு இந்த ஆளு என்ன பிளான் பண்றாரு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஒரு காதல் ஜோடி ரொம்ப ஜாலியா காட்டுக்குள்ள ஏதோ ஒரு லேக்க தேடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஜாலியா ஒண்ணு முன்னா குளிக்கலாமேன்னு இந்த காதல் ஜோடி வந்துகிட்டு இருக்கு. எதுக்க பார்த்தா திடீர்னு ஒருத்தவன் கையில ஒரு துப்பாக்கியோட வந்து நிக்கிறான். காதலனோட மூஞ்சிலேயே நங்குன்னு ஒரு குத்து விடுறான். கட் பண்ணா அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டு தரையா படுக்க வச்சிருக்கான். நீங்க போலீஸா இருந்தீங்க அவ்வளவுதான் மிரட்டுறான். நாங்க போலீஸ் இல்ல, நாங்க இந்த நாய்களை பராமரிக்கிற கடை வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா கடத்தி வச்சிருக்கிற இவனும் பல கோடி மதிப்பு இருக்கக்கூடிய கஞ்சா செடிகளை இங்க வளர்த்து வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் ஏதோ சொல்றான். ஏகப்பட்ட சொத்து மதிப்பு கொண்ட பல கோடி பெருமானம் கொண்ட ஐட்டங்களை நான் இங்க வச்சிருக்கிறேன். ஏன் ஏரியாலேயே வந்து லேக்க தேடுறேன் அப்படி இப்படின்னு கதை விடுறீங்களா அப்படி இப்படின்னு இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சுட்டுக்கொள்ள போற சமயம் திடீர்னு பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் அப்படின்னு அவனும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பான். திடீர்னு கயிறு மாதிரி ஏதோ ஒண்ணு அவன் கழுத்துல ஒரு சுருக்க போட்டு அப்படியே தரன்னு இழுத்துட்டு போதுங்க. ஒரு கூடாரத்துக்குள்ள ஏதோ ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை நடக்கிறது தெரியுது. அந்த கேப்ல இந்த காதல் ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி போட்டிருந்த அந்த கயிறை அவுத்து போட்டு தப்பிச்சவன் பொழைச்சவனு அப்படியே காட்டுக்குள்ள தெரிச்சு ஓடுறாங்க. கட் பண்ணா இப்போ இந்த குத்த நடந்த அந்த காட்டு பகுதிக்குள்ளேயே போலீஸ்காரங்க எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்ட் டிடெக்டிவ் அவங்களுக்கு தான் கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு போல அவங்களும் வரானுங்க. வந்து பார்த்தா கடத்தினால அவனோட கழுத்து ரொம்ப கொடூரமா முறிக்கப்பட்டு செத்து போயிருக்கான். இவனை போலீஸ்காரங்க கிட்டத்தட்ட 3 வருஷமா தேடிட்டு இருக்காங்களா. போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தொழில் பண்றா, ஐட்டங்களை மூவ் பண்ணிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அதையே இந்த காட்டுல இவன் வளர்க்கறாங்கிறது இன்னைக்கு தான் தெரியும்னு ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு. கொலை செய்யப்பட்ட அந்த ஆளோட ஷோல்டர்ல இருந்து முடி மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம ஹீரோ பாக்குற நீளமான முடியா இருக்கு. ஒருவேளை இவனுக்கு காதலி கீதலி யாராவது இருப்பாங்களோ, காதலியுடைய முடியா இருக்குமோ அப்படின்னு அந்த ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் கேட்பான். மேபி இருக்கலாம். இப்போ வரைக்கும் எடுத்து வச்சு பொண்ணு முடி எடுத்து டிஎன்ஏ டெஸ்டுக்காக சேர்த்து வச்சுக்கிறாங்க. எங்ககிட்ட சொல்ற மாதிரி ஏதாவது செய்தி இருக்கா அப்படின்னு ஹீரோ விசாரிச்சா சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. கேம்ப் எல்லாம் போட்டு நல்லா இங்கேயே தங்கி இருக்கிற மாதிரி இருந்தா அவன் சாப்பிட்ட ஐட்டங்களோ இல்ல சாப்பிட்ட மிச்சங்களோ உணவுப் பொருட்கள் ஏதாவது கிடக்கணும்ல. உணவுப் பொருள் எதுவுமே இங்க இல்லையா. அதே மாதிரி தூங்குறதா இருந்தா தூங்குறதுக்கு பெட்ஷீட், தலவாணி, பொத்திக்கிறதுக்கு போர்வை இதெல்லாம் வச்சிருப்பான்ல, அதுவும் இங்க இல்ல. ஆனா பல கோடி பெருமானம் கொண்ட கஞ்சா செடிகள் மட்டும் பக்கத்துல இங்க இவன் விவசாயம் பண்ணி வளர்த்து வச்சிருக்கான். அது மட்டும் தான் இருக்குங்கிறாப்ல. என்னையா சொல்ல வர, கோடிக்கணக்கான பெருமானம் கொண்ட இந்த கஞ்சா செடிகளை விட்டுவிட்டு தலவாணி போர்வையை போய் சாப்பிடுற ஐட்டத்துக்காக போய் ஒருத்தவன கொலை பண்ணுவாங்களா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டு பாக்குறாங்க. பார்த்தா அப்படித்தான் தெரியுதுன்னு இன்னொரு போலீஸ்காரர் அட்வைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லையா, இந்த காட்டுக்குள்ள இந்த மாதிரி தலவாணி போர்வை சாப்பாடு காலியா போறது காணாம போறது அடிக்கடி நடக்குமா. இன்னொரு டீமும் டிஇஏன்னு சொல்றாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் ஆட்களும் இங்க தான் இருக்காங்க. டிஇஏவா அப்படின்னா என்னது? ஓ, டிஇஏனா ட்ரக் என்ஃபோர்ஸ்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அர்த்தம். போதைப் பொருட்களை தடுக்கக்கூடிய பிரிவை சேர்ந்தவங்க அவங்களும் இங்க வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் போலீஸ்கார நம்ம ஹீரோ என்ன ஏதுன்னு விசாரிச்சா அதெல்லாம் இப்ப வரைக்கும் ஒண்ணும் தெரியலங்க. இந்த மாதிரி ஒருத்தரை எவன் கொண்டா அப்படின்னு யோசிக்கிறத விட இவன் செத்தானே நினைச்சு சந்தோஷப்படுறது தான் நல்லது அப்படிங்கிறாப்ல. அவருக்கு ஒரு பாரம் குறைஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கிறார். ஆனாலும் ஹீரோ விடுறாப்ல தெரியல. இந்த கொலையை பத்தி நம்ம விசாரிச்சாகணுமேனு முடிவு பண்றார். காட்டுக்குள்ள சல்லடை போட்டு தேர்றார். துப்பாக்கிக்கு பக்கத்துல ஏதோ ஒன்னு இருக்கும். அதை எடுத்து மோப்பம் பிடிச்சு பாக்குறார். மரத்துல பள்ளி முட்டை மாதிரி சின்னதா ரவுண்டா என்னமோ இருக்கு. எதுக்கு அதையும் எடுத்து வைப்போமேனு ஒரு கவர்ல போட்டு எடுத்து வச்சுக்கிறார். பக்கத்திலேயே ஒரு செடியோட கிளை உடைஞ்சிருக்கும். அந்த கிளைக்கு பக்கத்திலேயும் முடி மாதிரி ஏதோ நீண்டு இருக்கும். அதை அவர் செக் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி மரத்துல இருந்து யாரோ எகிரி குதிச்சு ஓடுறாப்ல இருக்குங்க. நம்ம ஆளும் பின்னாடியே வெட்டிக்கிட்டே போவான். படு வேகமா எதுக்க ஒரு உருவம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் ஓடி போய் பாக்குறாரு. போய் பார்த்தா சடை ஆள் உயரத்துக்கு பெரிய சடை இருக்குங்க. தலை நிறைய முடி. ஆனா மூஞ்சி ரொம்ப விகாரமா இருக்கு. மனுஷ மாதிரி இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு அரக்கி. ஹீரோக்கு தான் அரக்கர்களையும் அரக்கிகளையும் பார்த்தாலே கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இருக்கு. பார்த்துட்டேன். கழுத்துல கயிறை போட்டு இழுத்தாப்புல அப்ப நம்ம நினைச்சோம். கயிறு இல்ல, அது ஜடை. ஜடையாலேயே ஒரு பயலோட கழுத்தை நெருக்கி கழுத்தை உடைச்சு கொண்டு இருக்கிறா இவ. அப்புறம் ஒரு வழியா அந்த ரெண்டு
காதல் ஜோடி இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் விசாரிச்சா எங்களை கட்டி போட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணா. நல்ல வேலை ஏதோ ஒண்ணு வந்து எங்களை காப்பாத்திருச்சு. ஆனா என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்கறாங்க. சரியா கவனிக்கலையா, அது எதுவா வேணா இருக்கட்டும், ஆனா எங்க உயிரை காப்பாத்தி இருக்கு, அதுக்கு நாங்க நன்றி தான் சொல்லுவோங்கறாப்ல நல்லா தான் பேசுறாங்க. அப்புறம் ஆபீஸ்ல உயரதிகாரி கேப்டன் இருப்பார்ல, அவர்கிட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முடி எடுத்தாங்கல்ல, அந்த முடி செத்து போனவனோடது கிடையாது, டிஎன்ஏ டெஸ்ட்க்கு கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு காதல் ஜோடி இருந்தாங்கல்ல, அவங்களோட முடியையும் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஒத்து போகுதா, அவங்களோட முடியா இல்ல நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குற்றவாளியுடைய முடியான்னு டிஎன்ஏ டெஸ்ட் வந்தாதான் தெரியும். அப்ப என்னதாயா நடக்குதுன்னு கேப்டன் கேக்குறார். ஒரு கால் இன்னொருத்தன் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவன் கஞ்சா செடிகளுக்காக கொலை பண்ணிருக்கலாமான்னு கேட்டா, கஞ்சா செடியில ஒரு செடியோட கிளைய கூட சம்பந்தப்பட்டவங்க பறிச்சுட்டு போகல. அப்ப யாரு தான் கொலை பண்ணிருப்பான்னு கேப்டனுக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. அதுவும் தலைவாணி போர்வைக்காக, தம்மா தூண்டு சோத்துக்காகவா கொலை பண்ணிருப்பாங்க? ஒரு கால் அப்படி இருக்கிற பட்சத்துல யாரோ வெறியோட பசியோட காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி சொல்றாரு. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. காட்டுக்குள்ள வச்சு கஞ்சா செடியை வளர்த்த ஒருத்தவன் செத்து போனான்ல, அவனோட கூட பிறந்தவங்களா 2 பேர் வந்திருக்கானுங்க. குற்றவாளிக்கும் குடும்பம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு ஏட்டையா சொல்லிட்டு போறாரு. அவங்க 2 பேரையும் பார்த்ததுமே உங்க ஐடி கார்டு வேணும்னு கேக்குறாங்க. ஐடி கார்டு எதுக்கா கேக்குறீங்க, நாங்க ஏன் தப்பு பண்ணனு கேட்டா, இந்த கேஸ பத்தி உங்ககிட்ட நாங்க எடுத்து சொல்றதா இருந்தா நீங்க தான் செத்து போனவனோட சொந்த பந்தம்னு எங்களுக்கு எப்படி தெரியும், ஐடியை காமிங்க, டீடைல் சொல்றோங்கறாங்க போலீஸ்காரங்க. உடனே அவங்களும் காட்டுறாங்க. எப்படி என் உடன்பிறப்பு இறந்து போனார் அப்படின்னு கேக்குறாங்க. துப்பாக்கியாலையா கத்தியாலையா கோடாரியாலன்னு கேட்டா அதனால இல்லங்கறாங்க. கழுத்து உடைஞ்சு இறந்து போயிருக்கிறார். ஆனா எந்த வெப்பனால கழுத்து உடையப்பட்டதுங்கறத நாங்க இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், எந்த வெப்பன்ங்கறத இன்னும் கண்டுபிடிக்கலங்கறாப்ல நம்ம ஹீரோ. பார்த்தாலே தெரியுமே ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நாங்க பாடியை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறானுங்க. பணம் பிண அறைக்கு ஆல்ரெடி போயிடுச்சான். சரி நாங்களும் வரோம், வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சரி வாங்கன்னு கூட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க போல. என்னையா அப்படி கட் பண்ணி ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு உடன்பிறப்புக கேக்குறாங்க. போலீஸ்காரன் என்ன சொல்றாங்க, சாவுக்கான காரணம் என்னங்கறத கண்டுபிடிக்கணும்னா பிரேத பரிசோதனை பண்ணித்தானுங்கறாப்ல. ஏன் பார்த்தா தெரியலையா அப்படின்னு உடன்பிறப்புக கேக்குறாங்க. அதெல்லாம் கிடக்கட்டும் தம்பி, முதல்ல உடன்பிறப்பு காட்டுக்குள்ள இல்லீகலா கஞ்சா வளர்த்துக்கிட்டு இருந்தேன், அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாப்ல. எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, எங்களுக்கு தேவை எங்க உடன்பிறப்ப கொன்னதியா, அதுதான் முக்கியங்கறாங்க இவனுங்க. மேபி உடன்பிறப்போட சாவுக்கு அந்த கஞ்சா செடிகள் கூட காரணமா இருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. பாருங்க நீங்க 2 பேரும் ரொம்ப கோவக்காரங்களா இருக்கீங்க, தேவையில்லாம ஏதாவது பண்ணி நாங்க உங்களை பிடிக்கிறாப்ல எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல அவங்க இன்னும் கோவப்படுறானுங்க. சரி நாங்க போட்டு வரோம்னு கிளம்பிட்டானுங்க. பசங்க போலீஸ்காரங்க இல்லையா, இவங்க 2 பேரோட பிஹேவியர் வச்சு பார்த்தா கண்டிப்பா இவங்களும் பழைய குற்றவாளிகளாக இருக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கு இவங்களோட பேக்ரவுண்ட நம்ம வெரிஃபை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம பசங்களும். அவங்க மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, கொலை முயற்சி இருக்கு, பக்கத்துல இருந்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணதா கேஸ் இருக்கு, அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததா கேஸ் இருக்கு, டாக்ஸ் ஒழுங்கா கட்டலன்னு கேஸ் இருக்கு, திருட்டு கேஸ் 2-3 இருக்கு. ஆனா இவங்க மேல கஞ்சா சம்பந்தப்பட்ட எந்த கேஸுமே கிடையாது. ஒரு கால் செத்து போனவனுக்கும் இவங்களுக்கும் தொழில் சம்பந்தமா எந்த கனெக்ஷனும் இல்ல போல அப்படிங்கிறாப்ல ஃப்ரெண்ட் சொல்றாரு. இதற்கிடையில ஏட்டையா வந்து நீங்க செத்து போனவனோட ஷோல்டர்ல இருந்து ஒரு முடி எடுத்தீங்கல்ல, அந்த முடியோட டிஎன்ஏ ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் இருக்கான்ல, அவன் அந்த முடிக்கு சொந்தக்காரியோட பேரை கேட்டதுமே அதிர்ந்து போறான். என்னையா சொல்ற அப்படின்னு பதறான். யார் அந்த முடிக்கு சொந்தக்காரினா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வச்சு ஒரு பொண்ணு காணாம போயிட்டா. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இவர் ஒரு சர்ச் பார்ட்டியை நடத்திருக்கிறார், தேடுதல் வேட்டையை நடத்தினாரு. ஆனா காணாம போன அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியல. 7 வயசுல இப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் காணாம போயிருக்கு காட்டுக்குள்ள. அடுத்த 9 வருஷம் காணோம். இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணு அனாதை பொண்ணா வேற யாரோ ஒரு அம்மா எடுத்து வளர்க்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கும் இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் இதெல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்கு, சம்திங் இருக்கு. இதெல்லாம் பழைய கதை. இதையெல்லாம் அந்த ஃப்ரெண்டு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த பொண்ணுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. பழைய கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே பண்டலா இருக்கான், எல்லாத்தையுமே கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலா காணாம போச்சு பாத்தியா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பெத்தவதான் ட்ரக் அடிக்ட், போதைப் பொருளுக்கு அடிமையானவன். குழந்தைய வளர்க்குற தகுதியிலன்னு சொல்லிட்டு அவளை மறுவாழ்வு மையத்துல சேர்த்துட்டு குழந்தைய அனாதாசிரமம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் ஒரு அம்மா இவளை பார்த்து தத்தெடுத்து வளர்க்குறாங்க. நல்ல அம்மா தான், நல்லா தான் இவளும் வளர்ந்து வந்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு நாள் காட்டுக்குள்ள போனவ காணாம போயிட்டா. பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து புரட்டினதுல ஏட்டையா ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிருக்கார். அந்த பழைய கேஸ்ல அந்த கிராமத்தையே சலடை போட்டு விசாரிச்சிருக்காங்க, பண்ணிருக்காங்க. ஆனா சம்பவத்தனைக்கு ஒருத்தவன் நாய்க்கடி வாங்கி ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்கான். கடிபட்ட இடம் நாம சொல்ற அந்த காட்டு பகுதி. ஆனா அவன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு லோக்கல்ல இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போல, பக்கத்திலே இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போகாம கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய சிட்டி பக்கம் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான். அது இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமா இருக்குது. நாய்க்கடி வாங்கினவன் கால்ல அப்படியே கொத்தா கடிச்சு எடுத்துட்டு போயிடுச்சு போல. அதுக்கப்புறம் ஊனமா தான் தெரிய வாய்ப்பு இருக்கு. சரி அந்த பேர் என்ன அப்படின்னு கேட்டு விசாரிச்சு வச்சுக்கிறார். அதே சமயம் இந்த பக்கம் உடன்பிறப்புகள் 2 பேரும் அன்னைக்கு டேட்ல வந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்து காட்டுக்குள்ள இருந்து ஒரு காதல் ஜோடி தப்பிச்சு வந்தாங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ தன்னோட ஓனாய் நண்பர் இருக்கிறார்ல, அவரை பார்க்க வரார். அவன் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறான். ஏய் முக்கியமான மேட்டரா, கதவை தரடான்னு திறந்துட்டு உள்ள வந்தா கிறிஸ்துமஸுக்காக வீட்டையே எப்படி ஜெகஜோதியா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஆடா பாவி, கிறிஸ்துமஸுக்கு நீ இப்பேற்பட்ட ஒரு ஃபேன் எனக்கு தெரியாம போச்சே, தெரிஞ்சிருந்தா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேங்கிறாரு ஹீரோ. அட ஓட்டாதப்பா, எனக்கு கிறிஸ்துமஸ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, வாயேன் ட்ரெயின் எல்லாம் ஓட்டி விட்டு விளாடலாம் சொல்லி கூப்பிடுவாப்ல. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, உன்னோட உதவி தேவை. 9 வருஷத்துக்கு முன்னாடி 7 வயசு குழந்தை ஒண்ணு காணாம போச்சு. காட்டுக்குள்ள அந்த குழந்தை இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காட்டுக்குள்ள போய் பார்க்க போறோம்.
அந்த பொண்ணு வேற பாக்குறதுக்கு ஒரு அரக்கி மாதிரி தெரிஞ்சா, தலைமுடி வேற பிரமாண்டமா பெருசா வளர்ந்து கிடந்தது. மேபி அவ உன்னோட இந்த ஓனாய் கூட்டத்தை சேர்ந்தவளா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. காட்டுக்குள்ள வேற வளர்ந்துகிட்டு இருக்கா. நான் நார்மலான போலீஸை கூட்டிட்டு போனேன்னா பிரச்சனை பெருசாயிடும், நீ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே கூப்பிட அவன் முடியாதுன்னு. அப்புறம் காணாம போன அந்த குழந்தையுடைய போட்டோவை காட்டினதும் கொஞ்சம் இறங்கி வந்து, சரி ஆனா ராத்திரி போய் தேடுறது சிரமம், காலையில தேடிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறார். வீட்டுல ஹீரோயின் கிட்ட இந்த மேட்டர்லாம் சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது. அந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் அப்படின்னு வருத்தப்படுது. அப்புறம் கேப்டனுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்றாங்க. 2 பேரா இருக்கிற இந்த டீம் இப்ப பிரிஞ்சு நண்பர் என்ன பண்ண போறாப்ல, போலீஸ் நண்பர் அந்த வளர்ப்பு தாய் இருக்கல்ல, அவகிட்ட போய் விசாரிச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்க போறார். ஹீரோ என்ன பண்ண போறாப்ல, காட்டுக்குள்ள போய் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்க போறார். எதுவா இருந்தாலும் 24 hours தான் டைம், அதுக்குள்ள கேஸை க்ளோஸ் பண்ற வழியை பாருங்கன்னு கேப்டனோட உத்தரவு. காலையில பிளான் பண்ணபடி நம்ம ஓனாய் நண்பரோட காட்டு பக்கம் வந்தாச்சு. இங்க வந்துட்டு நல்லா மோந்து பாரு, ஏதாவது கிடைக்குமான்னு பாருன்னு சொல்ல நல்லா விக்கு இழுத்து மோந்து பாக்குறான். மோந்து பார்த்தா அங்க ஒரு மூலிகை செடி ஒண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச செடியா. சின்ன வயசுல உடம்பு சரியில்லைன்னா இந்த செடியை தான் கொடுப்பாங்க, மூலிகையை சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மூலிகை பக்கம் அவனோட கவனம் போகுது. எப்பா வந்த வேலையை கவனிப்பான்னு சொல்ல அதுக்கப்புறம் மறுபடியும் மோந்து பாக்குறாங்க. ஒரு வழியா மனித இனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்மெல் கிடைக்குது. அந்த ஸ்மெல்ல ஃபாலோ பண்ணிட்டே போனா திடுதிப்புன்னு ஒரு பொண்ணு அங்கிட்டு தெரிச்சு ஓடுது. அந்த உருவம் ஓடுது. அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணி இவங்களும் ஓடுறாங்க. ரொம்ப பக்கத்துல போனாப்ல தெரியுது, ஆனா பொண்ணை காணோம். என்னடா அது, இவ்வளவு க்ளோஸ் அப்ல நாம விரட்டிட்டு வந்தோம், பொண்ணை காணமே அப்படின்னு சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறாங்க. ஆள் இல்ல. ஆனா ஸ்மெல் மட்டும் இன்னும் அங்கேயே தான் இருக்கு. ஸ்மெல் இருக்கு, ஆளை காணமே, எங்க போயிருப்பா அப்படின்னு சுத்தியும் தேடி பாக்குறாங்க. இல்லங்க, யதார்த்தமா பக்கத்துல இருக்கிற மரத்தை அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்தா மரத்துக்கு மேல கூடு கட்டி வாழ்றாப்ல இவ வீடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இந்த பக்கம் நம்ம நண்பர் வளர்ப்பு தாய்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அந்த காட்டுக்கும் உங்களுக்கோ இல்ல உங்க சொந்தக்காரங்களுக்கோ ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு விசாரிச்சா அவங்க இல்லங்கிறாங்க. ஆனா அந்த காட்டுக்கு ஒரு 2 தடவை கேம்புக்காக நாங்க போயிருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்படி போகும்போது கூட பக்கத்து வீட்டுக்காரரை தவிர இந்த கேம்ப் போறதெல்லாம் பெரிய ஆளு, அவர்கிட்ட தான் இந்த கேம்ப் எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு நாங்க போய் கேம்ப் போட்டு ஒரு 2 நாள் என்ஜாய் பண்ணிட்டு வந்ததா இந்த அம்மா சொல்லுது. என் பொண்ணு கிடைச்சிட்டாளா, பணமாவது கிடைச்சிச்சான்னு கேக்குறாங்க. இல்லம்மா விசாரிச்சுட்டு இருக்கோம், நல்ல செய்தி வந்தா நானே சொல்றேன், ஆனா இப்போ வரைக்கும் பெருசா எதுவும் நம்பிக்கை வச்சுக்கிறாதீங்க அப்படிங்கிறாரு ஃப்ரெண்ட். சரி உங்களுக்கு அந்த கேம்ப் ஐட்டங்கள் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாப்லே அந்த ஆள் எங்க, அந்த ஆள் பேர் தெரியுமான்னு கேட்டா பேரை சொல்றாங்க. இப்போ எங்கன்னு கேட்டா ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே வேற ஊர் பக்கம் போயிட்டாப்லன்னு சொல்றாங்க. சரின்னு அந்த ஆளு பேரை கொடுத்து அந்த ஆளை பத்தி ஏதாவது டீடைல் கிடைக்குமா பாருங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. அந்த ஆளோட பேக்ரவுண்ட் செக் எல்லாம் நடக்க போது அந்த ஆள் எங்க இருக்கிறாருன்னு கரண்ட் அட்ரஸ் வரைக்கும் தேடி எடுக்க போறாங்க. அதுக்குள்ள இங்க மரத்துக்கு மேல இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள ஓனாய் நட்டு போறாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் பின்னாடியே ஹீரோவும் ஏறி வரார். அவ ஒரு மாதிரி மயங்கி படுத்து கிடக்குறா, அரகுர தூக்கத்துல இருக்கிறா. வயித்துல பார்த்தா குண்டடி பட்டிருக்கு. முத நாள் அந்த கொலகாரனையே இவ கொலை பண்ணா இல்லையா, அப்ப குண்டடி பட்டிருக்கும் போல. ஒரு மாதிரி சொங்கி கிடக்க இவனை பார்த்தது அப்படியே உருமாறிப்பா, உருவம் மாறும். ஆனா இவன் பதிலுக்கு உரிமை ஒண்ணு இல்லன்னு அப்படியே பதமா நெத்திய தொட்டு பாக்குறான். காய்ச்சல் பயங்கரமா அடிக்குது. இவங்க கிட்ட தான் முதலுதவிக்கு மருந்து இருக்குமே, அந்த மருந்து ஐட்டங்கள் எல்லாம் போட்டு அவளுக்கு உதவி பண்ண பாக்குறாங்க. அந்த பக்கம் அந்த பக்கத்து வீட்டுக்கார கேம்ப் திங்ஸ் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணார்ல ஒருத்தவர், அவரோட இப்ப இருக்கக்கூடிய அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஒரு வழியா அந்த பொண்ணுக்கு தேவையான அளவு உதவி பண்ணியாச்சு. அந்த பொண்ணும் சரி ஊர்ல 4 நல்லவங்க இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குது. சின்ன வயசுல அவ காணாம போகும்போது அவ பயன்படுத்தின ஹேர் பின்னு கூட அங்கதான் இருக்கும். அவளோட பழைய பேரை சொல்லி கேட்டதும் ஹாலின்னு கூப்பிட்டதும் அவ ஒரு செகண்ட் தான் பேரை பல வருஷத்துக்கு பின்னாடி கேட்டு பாக்குறா. அவளுமே தான் பேரை ஒரு தடவை சொல்லி பாக்குறா ஹாலின்னு. ஆனா மறுபடியும் வாங்கிடுறா. இவளுக்கு உதவி தேவை, உதவிக்கு யாராவது கிடைக்குமா, உதவி கிடைக்குமான்னு நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறான். அதே சமயம் எங்கிட்டு 2 பேரு அந்த காதல் ஜோடியில காதல் நான் கடத்தினாங்க இல்ல, அவனை அடிச்சு உதச்சு விசாரிப்பாங்க. அவனும் இதான்ப்பா நடந்தது, நாங்க ஒண்ணும் உடன்புறப்ப கொல்லலன்னு எவ்வளவு சொல்லி பாப்பான். ஆனா நம்ப மாட்டாங்க. நாங்க காட்டுக்குள்ள போவோம், நீ சொன்னாப்ல வேற ஒருத்தர் அங்க திரீராப்ல இருந்தா உன்னை விட்டுருவோம், நீ போய் சொல்றாப்ல இருந்தது உன்னை கொண்டுடுவோன்னு இங்க அடைச்சு வச்சுட்டு தான் போறாங்க. அந்த பக்கம் அந்த பக்கத்து வீட்டுக்கார கேம்ப் திங்ஸ் கொடுத்து உதவி பண்ணார்ல அந்த ஆள் பேரு ஆடிஷனா. அவனோட ஊரு கரண்ட் அட்ரஸ் உட்பட கண்டுபிடிச்சு அங்க போயாச்சு. சம்பவத்தன்னைக்கு நடந்ததெல்லாம் கேட்டா இவர் தரப்பு நியாயத்தெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் சரிங்க, ஆனா கடிபட்டதும் பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாம 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் போனீங்க அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கு இவன் ஏதோ கதை சொல்லுவான், சிட்டில தான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு. அப்படி இருந்தாலுமே லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு முதலுதவி பார்த்துட்டு தானே நீங்க போயிருக்கணும். சரி எதுக்கு நீங்க இந்த மாதிரி இந்த கேஸ் சம்பந்தமா கொஞ்சம் விசாரிக்கணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் வாங்கன்னு கூட்டு போறாங்க. எதுக்கு கூப்பிடுறீங்க, நான் வரமாட்டேன்னு. இல்லப்பா ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் தான்ப்பா, பாப்பான்னு கூட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ உதவிக்கு ஆள் கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு போவான்ல, போற வழியிலேயே போலீஸ் நண்பருக்கு போன போட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு உயிரோட இருக்கா, அவளை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு பேசிட்டு திரும்பி பார்த்தா எதுக்கு அந்த உடன்பிறப்புகளோட வண்டி வந்து நிக்கும். ஐயோ உடன்பிறப்புகள் இங்க இறங்கிட்டானுங்க, என்ன பண்ண காத்திருக்காங்களோ, சீக்கிரம் வாப்பா நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கே போற. ஆனா அந்த மரத்துக்கு மேல இருக்கிற வீட்டுல ஒரு பொட்டியை நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு. கேம்ப் பொருள் இருக்கும். அந்த பொட்டியில ஆடிஷன் எழுதி இருக்கும். அத சொன்னதும் இந்த பக்கம் நம்ம போலீஸ் நண்பர், என்னப்பா அடிஷா உன் பேரு அடிக்கடி அடிபடுது, அந்த பொண்ணை உயிரோட இருக்கலாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அவகிட்ட உன்னோட கேம்ப் பொட்டி இருக்குது, பேரோட இருக்குதான், அவளை இப்ப நாங்க கொஞ்ச நேரத்துல இங்க கூட்டி வந்துருவோம்னு சொன்னதும் இந்த ஆள் அப்படியே பதறாரு. ஐயோ அவ வந்தா என்ன கடிச்சு குதறிடுவா, என் காலையே கடிச்சு என்ன எப்படி ஊனமாக்கிட்டான்னு பாருங்க, தயவு செய்து அவளை என் பக்கத்துல நெருங்க விடாதீங்கன்னு பதறாரு. பயப்படுறாரு மனுஷன். என்ன பண்ணிருப்பாரு இந்த ஆளுன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். காணாம போகும்போது அந்த பொண்ணுக்கு வயசு 7 வயசு. காட்டு பக்கம் வேற குழந்தை போகுது. பக்கத்து வீட்டுக்காரன் நம்பி வளர்ப்பு தாய் ஃப்ரீயா விட்டா. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் இந்த ஆடிஷன் சேட்டை பண்ணிருக்கான். பதிலுக்கு அவதான் உருமாறக்கூடிய சக்தி படுத்தவளாச்சே, ஐ மீன் ஓனாயா மாறக்கூடியவ தானே. டப்புன்னு அந்த செகண்ட் ஓனாயா மாறி இந்த பயலோட காலை கடிச்சு கறி அப்படியே கொதறி எடுத்திருக்கிறா. அதை பார்த்து பயந்து போனவன் தான் மறுபடியும் அந்த பக்கமே போகாம ஊரை
காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போய் செட்டில் ஆயிருக்கான். இதெல்லாம் சொன்னா போலீஸ்காரங்க நம்புவாங்களா? ஆனா இவன் மேல தப்பு இருக்குங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த பையல புடிச்சு வச்சிட்டாங்க. அந்த பொண்ணு ஓடி போனதுக்கும் இவன் தான் காரணமா இருக்கணுங்கிறது அவங்களோட கணிப்பு. அதுக்குள்ள இங்க காட்டுக்குள்ள 2 பேர் இறங்கினாங்க இல்ல, துப்பாக்கியோட இங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு வேற உடம்பு ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு. மூலிகை மருந்து கீழே நம்ம ஓனாய் நண்பர் பார்த்திருப்பார். சரி, அந்த மூலிகை எடுத்துட்டு வந்து கொடுத்தா இவளுக்கு கொஞ்சம் இதமா இருக்குமே நினைச்சு கீழே ஓடி போய் அந்த மூலிகையை கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்துட்டு போவார். அதை இந்த உடன்பிறப்புகள் பாத்துருவாங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவோம், கூட்டாளிகள் யாராவது இருந்தா சேர்த்து கொண்டுடுவோம் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது தெரியாம இவர் மரத்துக்கு மேல இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளேயே போயாச்சு. அந்த பொண்ணுக்கு அந்த மூலிகை கொடுத்து சாப்பிடு, ஒண்ணு செய்யாதுன்னு கொடுக்க அவளும் சாப்பிடுவா. இனிமே அவளுக்கு உடலுக்கு பெருசா எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா கீழ இருந்து அவங்க 2 பேரும் குறிப்பாக்குறாங்க. மேல யாரா இருந்தாலும் கீழே இறங்கி வாங்க, இல்ல கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் கோவப்படுவா. கோவப்படாத, நீங்க இரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஓனாய் நண்பர் இறங்கி வருவார். துப்பாக்கி மனையில அவரை பிடிச்சு வச்சுக்கிட்டு, நீ தானே என் உடன்பிறப்பை கொன்னு வாங்கி, எப்பா நான் கொல்லலப்பா, போலீஸ்காரங்க கூட உதவிக்கு தான் இங்க வந்தேன், நான் கொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதே சமயம் நம்ம போலீஸ்காரங்க இங்க வந்துருவார். ஹீரோ வந்துருவார். அவன் சொல்றது உண்மைதான், எனக்கு உதவியா தான் வந்தா, உன்னோட உடன்பிறப்போட சாவுக்கும் இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் மேல இருந்து ஏதோ சத்தம் கேட்கும். என்னமோ சத்தம் கேக்குதேன்னு மேல பாப்பாங்க. திடீர்னு பார்த்தா தரையில ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஏதோ ஒன்னு குதிச்சு இந்த பக்கத்துல வந்தாப்ல என்ன இருக்கும் சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருப்பாங்க. ஆளாளுக்கு கையில துப்பாக்கி வச்சிருக்கானுங்களா. அங்கே இங்கே இது பண்ணிட்டு இருக்கும்போது டப்புன்னு அந்த பொண்ணு அவளோட சடைய வச்சு ஒருத்தவன் கழுத்தை பிடிச்சு சரட்டுன்னு இழுத்துருவா. அந்த கேப்ல நம்ம ஹீரோ இன்னொரு உடன்பிறப்ப சுட்டு கொன்னுடுவா. கழுத்து நரிச்சே அந்த உடன்பிறப்ப அவ கொன்னுடுறா. அப்புறம் என்ன, இந்த 2 கொலைகாரங்களையும் ஒரு வழியா முடிச்சு விட்டு அந்த பொண்ணை போலீஸ்காரங்க காப்பாத்திட்டாங்க. ஆனாலும் ஒரு மாதிரி மயங்கி கிடப்பா, சோர்வா இருக்கிறா, வேற ஒண்ணும் இல்ல. அவளை ஒரு வழியா காப்பாத்தி நம்ம டீம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்குள்ள நம்ம போலீஸ் நண்பர் வளர்ப்பு தாய்கிட்ட போய் உன் முன்னு கிடைச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருன்னு சொல்ல அந்த தாயோட கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான். ஓனாய் நண்பரை போய் அவரோட வீட்டுல விட்டுட்டு கிளம்பும் போது இந்த பொண்ணு போக விருப்பப்படாம ஒரு பார்வை பாக்குறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ தனியான் இல்ல, நீ தனி ஆள் இல்ல, என்ன மாதிரி எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க, பாத்துக்கலான்னு நல்லா அட்வைஸ் பண்ணிட்டு தாங்க. ஓனாய் நண்பர் இறங்குறாரு. அப்புறம் வண்டி அவளோட வீட்டுக்கு போகுது. வளர்ப்பு தாய் வெளியில இருக்கிறா. இறங்கி வந்ததும் தான் குழந்தைய பார்த்துட்டு ஓடி போறாங்க கட்டி பிடிக்கிறதுக்கு. ஆனா இவ ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கிறா. பயப்படாதுன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி முன்னாடி அனுப்ப ஓடி போய் அம்மாவை கட்டி பிடிச்சு கதறி அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்குதுங்க. அவளுக்கும் புரியாம இல்ல, புரியுது. கொஞ்சம் கொஞ்சம் அவ இங்கிலீஷ் பேசுறா. அப்புறம் என்ன, கேஸ் க்ளோஸ். அதுக்கப்புறம் கேப்டன் போலீஸ்காரங்க மீடியா ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்குறா. இந்த மாதிரி 9 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு எங்க டிபார்ட்மெண்ட் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிருக்குன்னு மீடியா கவரேஜ் தேடிக்கிறா. சரி, அந்த பொண்ணு ஏன் காணாம போனான்னு கேட்டா காரணமானாலும் அந்த பக்கத்து வீட்டுக்கார ஆடிஷன் அப்படிங்கறத கேப்டனும் சொல்றாப்ல. இப்ப பார்த்தா ஆடிஷனை ஒரு 5-6 பேருக்கு நடுவுல நிக்க வச்சு அடையாளம் காணக்கூடிய ஒரு சோதனை இங்க நடக்குது. தாங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணது இவன் தான் அப்படின்னு சம்பந்தப்பட்ட இந்த பொண்ணு ரொம்ப சரியா கை காட்டி அவனை காட்டி கொடுக்க அடுத்து அவன் ஒரு 18 வருஷத்துக்கு ஜெயிலுக்குள்ள கழிந்தின வேண்டியதான். அத்தனை வருஷம் தாண்டி இந்த பெருசு வெளியில வரும்போது உயிரோட இருக்குமா? டவுட் தான். கிட்டத்தட்ட இது ஒரு மரண தண்டனை மாதிரி தான் அந்த ஆளுக்கு. அப்புறம் என்ன, கதை முடிஞ்சு போச்சு. நல்லா இருந்ததுல. மறுபடியும் வேற ஒரு அமெரிக்க அமானுஷ்ய கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.